ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரிஷப் டேடி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிஷப் டேடி எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? கடைக்கு எதுக்கு போகிறீங்க? வண்டி வாங்கணும். ரிஷப்க்கு கார் வாங்கணுமா? இங்கே வண்டி வாங்கணுமா? அங்கே வண்டி வாங்கணுமா? என்ன வண்டி பாப்போமா? சரி, டிவிஎஸ் ஸ்கூட்டி எல்லாமே இருக்கு, வாங்கணும். எல்லாமே வாங்கணுமா? எல்லாமே வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டிவிஎஸ் எக்ஸல் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ 10,000 செலவாயிடுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் புதுசாக வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். புதுசுலாம் கிடையாது, செகண்ட்ஸில் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு செகண்ட்ஸில் வந்து இஎம்ஐயில் தரமாட்டாங்களாம், ஃபஸ்ட்டாக எடுத்தால் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் யோசித்தேன், செகண்ட்ஸில் வாங்கிட்டு அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிடுது, காசு வந்து செலவாயிடுது. அதனால் வந்து எடுக்கிறோம் ஃபஸ்ட்டே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிஷப் டேடிக்கிட்ட சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இஎம்ஐயில் வாங்கினா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். விசாரித்ததில் வந்து இந்த வண்டி வந்து 88,000 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேஷாக கொடுத்தோம்னா 88,000. டவுன் பேமெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 15,000க்கு மேலே தான் கட்டணுமா. ஸோ எங்ககிட்ட வந்து காசு வந்து 15,000 தான் இருந்துச்சு. அதனால் 2 இயர்ஸா 3 இயர்ஸா 1.5 இயர்ஸா 1 இயரான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10,000 எடுத்தோம். 10,000 சேர்த்து 25,000 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் எங்ககிட்ட அமௌண்ட்டு. ஆக்சுவலாக அங்கே வந்து ஸ்டாக்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெளில வந்து இந்த 3 ஸ்கூட்டர் தான் நின்றுச்சு. இது வந்து நாங்கள் வாங்கின மாடல் தான், பட் கலர் க்ரே கலர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிடிக்கல ரிஷப் டேடிக்கு. நடுவில் ஒரு கலர் இருக்குது பாருங்கள், மெரூன் கலர். அது வந்து 10,000 எக்ஸ்ட்ரா வருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுலேயே வந்து ரெட் கலர் வாங்கலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ரே கலர் வந்து அவ்வளோக்கா எனக்கு பிடிக்கல. ஸோ வேண்டான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் 25,000 எங்ககிட்ட இருக்குதுன்னா கொஞ்சம் மந்த்லி கொஞ்சம் கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து 2 இயர்ஸ் வந்து ரிஷப் டேடிக்கு செலக்ட் பண்ணார். 1.5 இயர்ஸ் வந்து 4,000 கட்டணுமா. 2 இயர்ஸ் வந்து 3,700 ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் 800, 3,800 வந்து கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் மந்த்லி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டோம் 25,000. அதுக்கப்புறம் பைக் வந்து சர்வீஸ் கொண்டு போனாங்க. சர்வீஸ் கொண்டு போனதுக்கப்புறம் மாலை, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் வந்து அவங்களே வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்து அங்கே ஒர்க் பண்ணுற பிரதர் வந்து மாலைலாம் போட்டு விட்டார் வண்டிக்கு. அதுக்கப்புறம் பேக் வீல், ஃப்ரண்ட் வீல் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிவிஎஸ் ஷோரூம் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். டிவிஎஸ் வந்து ரொம்ப ஹெவி ரேட்டு. அதனால் வந்து நெக்ஸ்ட்டு ஷோரூம் வந்தோம். இது வந்து ஹீரோ ப்ளஸர் ஷோரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்தோம். பட் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட்ஸில் வாங்கினா ரொம்ப ரிப்பேர் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி வாங்கின வண்டி செம்மையாக ரிப்பேர் ஆகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால் புதுசாக வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி வந்து தமிழ்நாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகிறாரு. வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லிட்டாரு.
ஸோ தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேபாள் செட்டில் ஆக போகிறோம். அப்பப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வர போகிறோம். ஸோ ரிஷப் டேடிக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு புது வண்டி வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷோரூம்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் டைரெக்டாக கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். பட்டு 11 மணி 12 மணிங்கிறதுனால கோயில் பூஜாரி வந்து இப்போ பூஜை பண்ண மாட்டேன், ஈவினிங் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு நேபாளில் அம்மா அப்பா அதுக்கப்புறம் அக்கா பையனுக்கு எல்லாருக்கும் வந்து பைக்கு ஸ்கூட்டர் காமிச்சோம். நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 55 சொல்லியிருக்காங்க. பட் 55லாம் இருக்காது, 40-45க்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 110cc ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செகண்ட் டே. ஸோ இன்றைக்கி வந்து ஷோரூம் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி தான் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் அது ஸ்கூட்டியோட ஆக்சலரிஸ் இருக்கு இல்லையா, ஹெல்மெட், அதுக்கப்புறம் காலில் போடுற அந்த மேட்டு அது மாதிரி வைப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து இன்னும் கொடுக்கல. அது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நாளைக்கு. ஸோ 3 days கண்டினியூஸாக வந்து ஷோரூம் போகிற வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து செகண்ட் டே. நேற்று வந்து வண்டி கொண்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை வந்து பண்ணணும். 3 பேரும் கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஃபோட்டோ வந்து 8 ஃபோட்டோ கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷோரூமில். ஸோ என்கிட்ட 4 ஃபோட்டோ தான் இருக்குது. அதனால் வந்து ஃபோட்டோ வேறு எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிற வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கோம். ரிஷப் டேடி ரிஷப்பும் ஃபோட்டோ எடுக்க போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ஷோரூமுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில டாக்குமெண்ட்ஸில் வந்து சைன் பண்ணணுமா, அதனால் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஷோரூமுக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து ஃபைனான்ஸ்காரங்க வந்து இன்னும் வரலன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபோன் பண்ணி வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேரும் கிளம்பிட்டோம். சீக்கிரம் வாங்க போயிட்டு வரோம். ஷோரூம் போன உடனே சைன் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து என்னோடது தான் இருக்குது. ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்லாம் என்னோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி பிறக்கும்போது காசு கொடுப்பாங்க இல்லையா கவர்மெண்ட்டில், அந்த காசுக்காக வந்து எல்லாமே நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன், ஆதார் கார்டு, பான் கார்டெலாம். ஸோ அதனால் வந்து இப்போ வண்டியும் வந்து என் பேரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆர்சி புக்கு எல்லாமே என் பேரில் தான் வரப்போகுது. ஆர்சி புக் வந்து இப்போ வந்து புக்கு மாதிரி இருக்காதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு, பான் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி தான் ஆர்சி புக் இருக்குமா. இதில் என்ன ஒரு கவலைன்னா, வண்டி வந்து என் பேரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ஸோ ரிஷப் டேடி தான் வண்டி ஓட்ட போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.